அடுப்பை நிப்பாட்டிட்டேன். வாசம் அடிக்குது, மற்ற சூடாகவும் இருக்கும். இதுக்குள்ள இப்போ நாங்கள் தேங்காய் திரிவி வச்சுக்கிறோம். தேங்காய் திரிவி கொட்டிட்டு இறக்கி எடுப்போம். அதையும் போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணுவோம். முட்டை அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். புட்டை போட்டுட்டு வணக்கம் நண்பர்களே, இப்போ நாங்கள் புட்டை வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ இந்த மாவு எடுத்து வறுத்து இன்றைக்கு புட்டை வைக்க போகிறோம். பாப்போம். இப்போ வறுத்து எடுக்கிறதுல சட்டி வச்சுட்டு இதுக்குள்ள மாவு எடுத்து 2 கோணி காணும். மாவை நல்ல வடிவாக கைவிடாமல் வறுத்தெடுப்போம். இப்படியே வறுபடட்டுக்கும். அவிச்ச மாவில் புட்டை வைக்கலாம், பச்சை மாவுலையும் அவிக்கணும். ஏன்னா பச்சை மாவில் அவிக்க தெரியாது, வறுத்து போட்டு அவிக்கலாம். உங்களுக்கு இப்படியே வறுத்துட்டு நான் காட்டுறேன். வறுவட்டு வந்துட்டு பாருங்க, இந்த கலர் மாறிட்டு பார்க்கவே தெரியும். ஒருக்க அரிச்செடுப்போம். அடுப்பை நிப்பாட்டிட்டேன். வாசம் அடிக்குது. அடுப்பில் எங்கே இறக்கலாம் போடுவோம். மாவை வறுத்ததை இந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டு இதை கொண்டே அரிப்போம். நாங்கள் அரிச்செடுப்போம் வறுத்ததை. அது கொஞ்சம் உப்பை போடுவோம். உப்பை போட்டுடுவோம். உப்பை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். கலந்து விரட்டுங்க கிளவை. அப்போ தான் புட்டுக்கு ஓகே. உப்பு கையோடையே போடுற, தண்ணிக்கு போட தெரியும் எனக்கு. நான் உப்பு தூளாகவே இதுக்குள்ளே போடுறேன் புட்டுக்குள்ளே. தனியாக இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு புட்டுக்குள்ளே வைப்போம். கிணக்க தண்ணி விடக்கூடாது, பார்த்து பார்த்து தான் விடணும். பாருங்க, வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படியே குத்தாமல் இப்படி இதாலேயே குழச்சி எடுத்துடலாம். இவ்வளோ கையை வைக்காமல், மற்ற சூடாகவும் இருக்கும். இப்படியே குழச்சி எடுத்துட்டோம் பாருங்க. ஓகே, குத்த தேவையில்லை. அதுக்குள்ளே இப்போ நாங்கள் தேங்காய் திரிவி வச்சுக்கிறோம். தேங்காய் திரிவினத்தை போட்டு புட்டுக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். புட்டுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிக்க போடுவோம். நாங்கள் அந்த புட்டை அவிக்க வைப்போம். இதுக்குள்ளே ஃபில்டருக்காக அவிக்க போகிறோம். தண்ணியை வந்து விட்டு போட்டு கொட்டிட்டு பாருங்க, புட்டுக்கும் மாவு குழைச்சி 2 வச்சுருக்கு. இனி நாங்கள் புட்டை அவிய வைக்க போகிறோம். தண்ணியை கொதிக்க வச்சுருக்கு. தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் புட்டை பாருங்க. புட்டுக்கும் பேப்பரால் மூடிட்டு இப்போ இந்த மூடியை போட்டு அவிய வைக்க சரி. பாருங்க, தண்ணி கொதிச்சு வந்துட்டு எனக்கு புட்டு அவிய வைப்போம். பேப்பரால் மூடி இருக்கும். மூடி புட்டை கிளறிட்டு திரும்பவும் 5 நிமிஷம் அவிய வைப்போம். இறக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் புட்டுக்கு முட்டை தான் பொரிக்க போகிறோம். கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். 3 முட்டையும் வெங்காயம் கொஞ்சம் குடமிளகா வெட்டி வச்சுக்கிறோம். நீ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். முட்டையை அடித்து உடைப்போம். மிக்ஸ் பண்ணுவோம். முதல் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் மிளகாயம் போடுவோம். செத்த மிளகா போடலாம், இது உரைப்பு இல்லாமல் செய்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நச்சீரத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள்
முட்டை கொஞ்சம் உப்பு போடுவோம், அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இனி எண்ணெயை விடுவோம். எண்ணெய் நல்லா இதாண்டுட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள அடித்து வச்ச முட்டையை விடுவோம், எல்லாத்தையும் விடுவோம். பாருங்க நல்லா இதாண்டு வர தெரியும். எப்படி பொங்கி வந்தது வந்து வெட்டுவோம். கட்டத்திலும் போட்டு பொரிக்கலாம். இறக்கி வேணுமெண்டா ரெடியாச்சு. முட்டை அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். பாருங்க புட்டை போட்டுட்டு அதோட பொரித்து வச்ச முட்டை இரவு சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.